வெல்கம் டு தி சேனல் அனாட்டமி இன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஹியூமரஸோட பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஹியூமரஸ் ஆர்மில் இருக்கிற ஒரு போன். அப்பர் லிம்பில் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் போன் இந்த ஹியூமரஸ். ஹியூமரஸோட மெயின் 3 பார்ட்ஸ் என்னென்னா அப்பர் எண்ட், ஷாஃப்ட் அண்ட் லோவர் எண்ட். இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிறது ஆன்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமரஸ். இதில் அப்பர் எண்ட் இந்த லைனுக்கு மேலே இருக்கிற பார்ட்டை நம்ம அப்பர் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த லைனுக்கு கீழே இருக்கிற பார்ட்டை லோவர் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 லைனுக்கும் நடுவில் இருக்கிற பார்ட்டு தான் ஷாஃப்ட் ஆஃப் ஹியூமரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் அப்பர் எண்டில் என்னென்ன பார்ட் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப்பர் எண்டில் ஹெட். இந்த ஹியூமரஸ்க்கு 2 நெக் இருக்குது. ஒன்று அனாட்டமிக்கல் நெக், இன்னொன்று சர்ஜிக்கல் நெக். அதே மாதிரி 2 டியூபர்க்கிள் இருக்குது. ஒன்று லெசர் டியூபர்க்கிள், இன்னொன்று கிரேட்டர் டியூபர்க்கிள். டியூபர்க்கிள் அப்படின்னா ஒரு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ப்ரொட்ரூஷன் மாதிரி ஒரு அமைப்பு. இந்த 2 டியூபர்க்கிளுக்கும் நடுவில் தானாகவே ஒரு பள்ளம் விழும். 2 டியூபர்க்கிளும் பக்கத்தில் இருக்குது. 2 மேடு மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு நடுவில் ஒரு பள்ளம் விழும். அந்த பள்ளத்தை இன்டர் டியூபர்குலர் சல்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிக்சரில் இங்கே லைட் கலர்டு ரீஜியன் இதுதான் வந்து ஹியூமரஸோட ஹெட். இந்த ஹியூமரஸோட ஹெட் ஸ்கேப்லாவோட க்ளீனாய்ட் கேவிட்டி கூட ஆர்டிகுலேட் ஆகி ஷோல்டர் ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணுது. அப்படி இந்த ஹியூமரஸோட ஹெட்டு போய் ஆர்டிகுலேட் ஆகிற அந்த க்ளீனாய்ட் கேவிட்டி சைஸில் இதை விட 3 மடங்கு சின்னது. அப்போ இந்த ஹெட் ஆஃப் ஹியூமரஸ் அந்த க்ளீனாய்ட் கேவிட்டியை விட்டு நகராமல் இருக்கிறதுக்கு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிற மசில்ஸ், லிகமெண்ட்ஸ் அண்ட் கேப்சூல்ஸ் இதோட ஸ்ட்ரென்த்னால தான் இந்த ஹியூமரஸோட ஹெட்டு க்ளீனாய்ட் கேவிட்டியை விட்டு வெளியே வராமல் பொசிஷனில் பிளேஸ் ஆகிருக்கு. அடுத்தது நம்ம பார்த்தோம் 2 நெக் இருக்குன்னு. ஒன்று வந்து அனாட்டமிக்கல் நெக், இன்னொன்று சர்ஜிக்கல் நெக். ஹியூமரஸோட ஹெட்டையும் அப்பர் எண்டில் இருக்கிற மற்ற பார்ட்டையும் டிவைட் பண்ணுற இந்த லைன் அனாட்டமிக்கல் நெக் ஆஃப் ஹியூமரஸ். அப்பர் எண்டையே ஷாஃப்ட்லேருந்து டிவைட் பண்ணுற இந்த லைன் சர்ஜிக்கல் நெக் ஆஃப் ஹியூமரஸ். ஸோ அப்பர் எண்டையும் ஷாஃப்டையும் டிவைட் பண்ணுற லைன் சர்ஜிக்கல் நெக், ஹெட்டையும் அப்பர் எண்டையும் டிவைட் பண்ணுற லைன் அனாட்டமிக்கல் நெக். அதே மாதிரி 2 டியூபர்க்கிள் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று லெசர் டியூபர்க்கிள், ஆன்டீரியர் சைடில் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற டியூபர்க்கிள் லெசர் டியூபர்க்கிள், பின்பக்கத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற டியூபர்க்கிள் கிரேட்டர் டியூபர்க்கிள். இந்த லெசர் டியூபர்க்கிள் கீழே கண்டினியூ ஆகும்போது ஒரு லிப் மாதிரி கண்டினியூ ஆகுது. லெசர் டியூபர்க்கிளோட கண்டினியூஷனை மீடியல் சைடு இருக்கிறதுனால மீடியல் லிப் அப்படின்னு சொல்கிறோம். கிரேட்டர் டியூபர்க்கிளோட கண்டினியூஷன் லேட்ரல் சைடு இருக்கிறதுனால அதை லேட்ரல் லிப் அப்படின்னு சொல்கிறோம். இது கிரேட்டர் டியூபர்க்கிள். கிரேட்டர் டியூபர்க்கிளோட கண்டினியூஷன் லேட்ரல் லிப். இது லேட்ரல் லிப் அண்ட் இது மீடியல் லிப். இதுதான் அப்பர் எண்டில் இருக்கிற பார்ட்ஸ். அதே மாதிரி இந்த 2 டியூபர்க்கிளுக்கும் நடுவில் இன்டர் டியூபர்குலர் சல்கஸ் இதான் வந்து இன்டர் டியூபர்குலர் சல்கஸ். 2 கிரேட்டர் அண்ட் லெசர் டியூபர்க்கிளுக்கும் நடுவில் இருக்கிற இந்த பள்ளம் தான் இன்டர் டியூபர்குலர் சல்கஸ். அடுத்து பார்க்க போகிறது ஷாஃப்ட் ஆஃப் ஹியூமரஸ். ஹியூமரஸோட ஷாஃப்ட்டை நான் வந்து 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுறேன். அதில் அப்பர் பார்ட் ரவுண்டடாக இருக்கும், லோவர் பார்ட் ட்ரையாங்குலராக இருக்கும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அப்பர் பார்ட் ரவுண்டடாக இருக்கும், கீழே போக போக தானாகவே ட்ரையாங்குலராக மாறிடும் இந்த ஹியூமரஸோட ஷாஃப்ட். இந்த ஹியூமரஸோட ஷாஃப்டில் 3 பார்டர்ஸ் அண்ட் 3 சர்ஃபேஸஸ் இருக்குது. என்னென்ன பார்டர் அப்படின்னா ஆன்டீரியர் பார்டர், மீடியல் பார்டர் அண்ட் லேட்ரல் பார்டர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது லெசர் டியூபர்க்கிள். லெசர் டியூபர்க்கிளோட கண்டினியூவேஷன் மீடியல் லிப், மீடியல் லிப்போட கண்டினியூவேஷன் மீடியல் பார்டர். ஸோ இங்கே பர்பிள் கலரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிற லைன் மீடியல் பார்டர் ஆஃப் ஹியூமரஸ். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது கிரேட்டர் டியூபர்க்கிள். கிரேட்டர் டியூபர்க்கிளோட கண்டினியூவேஷன் லேட்ரல் லிப், லேட்ரல் லிப்போட கண்டினியூவேஷன் ஆன்டீரியர் பார்டர். இந்த ரெட் கலரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிற லைன் ஆன்டீரியர் பார்டர். அண்ட் லேட்ரல் சைடில் இருக்கிற பார்டர் லேட்ரல் பார்டர். இந்த பார்டரை ட்ரேஸ் பண்ணால் போஸ்டீரியர் சைடு ஆஃப் கிரேட்டர் டியூபர்க்கிளில் போய் ஜாயிண்ட் ஆகும். ஸோ அது லேட்ரல் பார்டர். அடுத்தது 3 சர்ஃபேஸஸ் இருக்குது. ஒன்று ஆண்ட்ரோமீடியல் சர்ஃபேஸ், ஆண்ட்ரோலேட்ரல் சர்ஃபேஸ் அண்ட் போஸ்டீரியர் சர்ஃபேஸ். நம்மளுக்கு பேர்லேயே தெரியும் ஆன்டீரியர் பார்டருக்கும் மீடியல் பார்டருக்கும் நடுவில் இருக்கிற சர்ஃபேஸ் ஆண்ட்ரோமீடியல் சர்ஃபேஸ். அதே மாதிரி ஆன்டீரியர் பார்டருக்கும் லேட்ரல் பார்டருக்கும் நடுவில் இருக்கிற சர்ஃபேஸ் ஆன்டிரோலேட்ரல் சர்ஃபேஸ். பின்பக்கத்தில் அதாவது லேட்ரல் பார்டருக்கும் மீடியல் பார்டருக்கும் பின்பக்கத்தில் இருக்கிற அந்த சர்ஃபேஸ் போஸ்டீரியர் சர்ஃபேஸ்.
இது இல்லாமல் ஹியூமரஸோட ஷாஃப்டில் ஆன்டீரியர் சைடில் 2 பார்ட்ஸ் இருக்குது. என்னென்னா டெல்டாய்ட் டியூப்ரோசிட்டி அண்ட் நியூட்ரியன்ட் ஃபோராமன். நியூட்ரியன்ட் ஃபோராமன் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஓப்பன் ஒரு ஹோல் மாதிரி. இந்த வழியாக தான் இந்த போனோட பிளட் சப்ளை பண்ணுற ஆர்ட்ரி வந்து என்டர் ஆகும். அடுத்தது டெல்டாய்ட் டியூப்ரோசிட்டி. இது வந்து ஒரு சொரசொரப்பான ஒரு பார்ட். இங்கே தான் வந்து டெல்டாய்ட் மசிலோட இன்சர்ஷன் இருக்குது. ஸோ இது டெல்டாய்ட் டியூப்ரோசிட்டி. அடுத்தது posterior aspect ஆஃப் ஹியூமரஸில் ஷாஃப்ட்க்கு 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று oblique ridge, இன்னொன்று deltoid tuberosity. ஸோ ஷாஃப்டில் இந்த இடத்துல ஒரு கோணலாக ஒரு பள்ளம் மாதிரி போகும், அது oblique ridge அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கொஞ்சம் கீழே கொஞ்சம் அழுத்தமான பள்ளம் போகும், அது நம்ம groove அப்படின்னு சொல்கிறோம். க்ரூவ்னாலும் ரிட்ஜ்னாலும் சேம் மீனிங் தான். ரிட்ஜ் கொஞ்சம் பள்ளம் கம்மியாக இருக்கும், க்ரூவில் கொஞ்சம் பள்ளம் அதிகமாக இருக்கும். ஆனால் பள்ளம் மாதிரியான அமைப்பை தான் நம்ம ரிட்ஜ் க்ரூவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரேடியல் க்ரூவ் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா இங்கே ரேடியல் நர்வ் பாஸ் ஆகுது. இது நம்ம ஆப்ளிக் க்ரூவ் அப்படின்றோம், ஏன்னா ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு ஆப்ளிக் ஷேப்பில் இருக்கிறதுனால இது ஆப்ளிக் க்ரூவ் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்க்க போகிறது லோவர் எண்ட் ஆஃப் ஹியூமரஸ். லோவர் எண்டில் ஆர்டிகுலர் பார்ட், நான் ஆர்டிகுலர் பார்ட் அப்படின்னு நான் 2 டிவைட் பண்ணிக்கிறேன். ஆர்டிகுலர் பார்ட்னா இன்னொரு போன் கூட ஆர்டிகுலேட் ஆக போகிற பார்ட் ஆர்டிகுலர் பார்ட். நான் ஆர்டிகுலர் பார்ட்னா இன்னொரு போன் கூட ஆர்டிகுலேட் ஆகாத பார்ட் நான் ஆர்டிகுலர் பார்ட். இந்த ஹியூமரஸோட லோவர் எண்டில் 2 ஆர்டிகுலர் பார்ட்ஸ் தான் இருக்குது. ஒன்று கேபிட்டுலம், இன்னொன்று ட்ராக்லியா. ஸோ இந்த பிக்சரில் கீழே லேட்ரல் சைடில் இருக்கிற ஒரு பள்ளம் மாதிரியான அமைப்பு இதுதான் வந்து கேபிட்டுலம். மீடியல் சைடில் இருக்கிற இந்த ட்ராக்லியா. இந்த கேபிட்டுலம் ரேடியஸ் போன் கூட ஆர்டிகுலேட் ஆக போகுது, அண்ட் இந்த ட்ராக்லியா அல்னார் போன் கூட ஆர்டிகுலேட் ஆக போகுது. இது ரெண்டும் தான் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் ஆஃப் ஹியூமரஸோட லோவர் எண்டில் இருக்கிற ஆர்டிகுலர் சர்ஃபேசஸ். அடுத்தது நான் ஆர்டிகுலர் பார்ட்ஸ். நான் ஆர்டிகுலர் பார்ட்ஸில் ஃபஸ்ட்டு மீடியல் எபிகாண்டல் அண்ட் லேட்ரல் எபிகாண்டல். இதுதான் மீடியல் எபிகாண்டல். மீடியல் சைடில் கொஞ்சம் குண்டாக இருக்கிற இந்த பார்ட் லோவர் எண்ட், இது வந்து மீடியல் எபிகாண்டல். லேட்ரல் சைடில் இருக்கிறது லேட்ரல் எபிகாண்டல். லேட்ரல் எபிகாண்டலை விட மீடியல் எபிகாண்டல் கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் இறக்கமாகவும் இருக்கும். லேட்ரல் எபிகாண்டல் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அடுத்தது மீடியல் சூப்ராகாண்டலார் ரிட்ஜ் அண்ட் லேட்ரல் சூப்ராகாண்டலார் ரிட்ஜ். காண்டலுக்கு மேலே ஒரு சின்ன ரிட்ஜ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது மீடியல் சைடில் இருக்கிறது மீடியல் சூப்ராகாண்டலார் ரிட்ஜ். லேட்ரல் எபிகாண்டலுக்கு மேலே இருக்கிறது லேட்ரல் சூப்ராகாண்டலார் ரிட்ஜ். அடுத்தது இந்த லோவர் எண்ட் ஆஃப் ஹியூமரஸில் 3 ஃபோஸா இருக்குது. ஃபோஸானா பள்ளம் மாதிரியான ஒரு அமைப்பு, அதுதான் நம்ம ஃபோஸா அப்படின்னு சொல்கிறோம். ஆன்டீரியர் ஆஸ்பெக்டில் 2 ஃபோஸாவும் போஸ்டீரியர் ஆஸ்பெக்டில் ஒரு ஃபோஸாவும் இருக்குது. கேபிட்டுலம்க்கு மேலே இருக்கிற இந்த ரீஜியன் ரேடியல் ஃபோஸா. இங்கே ஒரு சின்ன பள்ளம் இருக்கும், அது ரேடியல் ஃபோஸா. ட்ராக்லியாவுக்கு மேலே இருக்கிற இந்த ஒரு சின்ன பள்ளம் இது கொரோனாய்ட் ஃபோஸா. இந்த ரேடியல் ஃபோஸால் நம்ம எல்போ ஜாயிண்ட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது ரேடியஸோட இங்கே இருக்கிற ஹெட்டை இந்த பள்ளத்துக்குள்ளே வந்து செட் ஆகும், அது ரேடியல் ஃபோஸா. அதே மாதிரி ட்ராக்லியாவில் இருக்கிற அல்னாரோட ஹெட்டு நம்ம எல்போவை ஃப்ளெக்ஸ் பண்ணும் போது இந்த கொரோனாய்ட் ஃபோஸாக்குள்ளே போய் செட் ஆகும், இது கொரோனாய்ட் ஃபோஸா. இது போஸ்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமரஸ். போஸ்டீரியர் ஆஸ்பெக்டில் அதே மாதிரி இங்கே ஒரு ஃபோஸா ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இது ஓலிக்ரெனான் ஃபோஸா. நம்ம எல்போவை எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது அல்னாவோட ஓலிக்ரெனான் ப்ராசஸ் வந்து இந்த ஓலிக்ரெனான் ஃபோஸாக்குள்ளே செட் ஆகும், அதனால இதுக்கு பேர் ஓலிக்ரெனான் ஃபோஸா. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் ஹியூமரஸ். அடுத்த வீடியோவில் ஹியூமரஸோட மசில் அட்டாச்மெண்ட் பற்றி பார்ப்போம்.